அந்த சூரியனும் சந்திரனும் இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு உங்க சாவும் உண்மைதான். யாராலையும் உங்களை இதுல இருந்து காப்பாற்ற முடியாது. வாய் வார்த்தையால சொன்னா மக்கள் யாரும் கேட்க மாட்டாங்க. ஜெய் மகாருத்ரா. என்ன சொன்ன? என்னோட சாவு நெருங்கிடுச்சா? அப்படின்னா நீ என்ன பலி வாங்கிடுவியா? உனக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கு. நானா நீயான இன்னைக்கு ஒரு கை பாத்தரலாம். உனக்கு உண்மையிலேயே சக்தி இருந்தா இப்பவே என்ன கொன்று. உன்னோட சக்திக்கான சோதனைய நான் இன்னைக்கு செஞ்சே தீருவேன். வா. கோழை எங்கடா ஒளிஞ்சுகிட்டு இருக்க? வா, என் கண்ணு முன்னாடி வந்து நில்லு. நீ எப்பப்பா வந்த? எல்லாத்தையும் நம்பணுமா வேண்டாமான்னு சந்தேகம் வர்றது சகஜம்தான். ஒரு சில நேரத்துல நம்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதிரி எத்தனையோ உண்மையான சம்பவங்களை அதே மாதிரி விசித்திரங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நம்புறதை தவிர வேற வழி இருக்காது. நானும் இதெல்லாம் நம்ப வேண்டியதாயிடுச்சு. இது எல்லாத்தையும் வெளியே சொன்னா யாரும் இதை நம்பவே மாட்டாங்க. யார் என்ன வேணா சொல்லட்டும், ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இந்த வீட்டுக்கு பாம்பால ஆபத்து இருக்கு. அர்ஜுன், அம்மா நீங்க இவ்வளவு பயப்பட வேண்டாமா. எனக்கு அமிர்தா மேல முழு நம்பிக்கை இருக்கு. கரெக்ட் தானங்க? அர்ஜுன், என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? உங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன நடக்குது?
அமிர்தா, நீயாவது என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் சொல்லுமா. ஏன் இவன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்? அதை நானே சொல்றேம்மா. ஒரு 2 தடவை பாம்பால பிரச்சனை ஏற்படுற மாதிரி எனக்கும் கனவு வந்துச்சு. ஆனா உடனே அதை பத்தி நான் அமிர்தா கிட்ட சொன்னேன். அவங்க என்கிட்ட ஆறுதல் சொல்ற மாதிரி எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன வார்த்தைடா சொன்னா? எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் உங்களை காப்பாத்துவேன், நீங்க தைரியமா இருங்கன்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. அப்படியாமா அமிர்தா? உண்மையாவா அர்ஜுன்? அமிர்தா அப்படியா சொன்ன உன்கிட்ட? ஆமாமா, அமிர்தாவே அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இனிமே எனக்கு எந்த பயமும் கிடையாது. ஒருவேளை அந்த யமனை வந்து என் கண்ணு முன்னாடி நின்னாலும் அந்த சாவித்ரி சத்யவானை காப்பாத்தின மாதிரி அமிர்தா என்ன நிச்சயமா காப்பாத்துவாங்கங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குமா. நீங்க தைரியமா இருங்க. அப்பா, இப்போதான்டா என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அமிர்தா, ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண என் பையன் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த ஆண்டவ உங்க 2 பேரையும் இப்படியே 100 வருஷத்துக்கு சந்தோஷமா வச்சிருக்கணும். எவ்வளவு சுகதுக்கம் வந்தாலும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும். உங்களை சுத்தி இருக்கிறவங்கள உங்களை பத்தி எப்பவும் பெருமையா பேசணும். அந்த மாதிரி வாழ்ந்து காட்டணும் நீங்க. ஏய் பரமேஸ்வரா, என்னையே எதிர்க்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? இந்த ருத்ரன் யார பார்த்தும் பயப்பட மாட்டான், உன்னையும் சேர்த்துதான். வெளியே நின்னு பேசினா நான் ஒரு கோழை, உள்ள வந்து பேசுறதுக்கு பயப்படுறான்னு சொல்லுவேன். உள்ள வந்து உன் முன்னாடி உட்காந்து பேசுற பாரு பாரு. இந்த ருத்ரனை யாராலையும் பயமுறுத்த முடியாது. உன்னோட சித்து வேலைக்கெல்லாம் நான் பயந்துருவேன்னு நினைச்சியா? நான் என் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளோட முன்னேறி போய்கிட்டே இருக்கிற ஒரு வீரன். அப்படி இருக்கும்போது நீ கொடுக்கிற இந்த சின்ன பயமுறுத்தலுக்கெல்லாம் என்னோட பாதையை விட்டு நான் விலகி போயிருவேன்னு நீ நினைச்சிட்டு இருந்தா அதுவும் பிரம்ம. இந்த மாதிரி பயமுறுத்தல் எல்லாம் எனக்கு ஒரு தூசு மாதிரி. என்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அந்த நாகராணி வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் சரி. இந்த ருத்ரனை யாரும் எதுவும் செய்ய முடியாது. இந்த ருத்ர முன் வச்ச கால பின் வைக்கவே மாட்டான். ஜெயிச்சே தீருவேன், ஜெயிச்சு காட்டுற. யாரது? யாருங்க யாருங்க யாருங்க? எதிரி இங்கதான் இருக்கான ஆண்டவா. என்னுடைய குரலும் காதுல விழுந்துடுச்சா? எதிரி என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி பண்ணிட்டியே. அமிர்தா, நீயா? இவ்வளவு தூரம் வந்திருக்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அர்ஜுன் எங்க?
தனியாவா வந்த? என்னம்மா நீ இவ்வளவு தூரம் எதுக்காக தனியா வந்த? துணைக்கு அர்ஜுனை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல மாமா, அது அர்ஜுனை துணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன். ஆனா திடீர்னு அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை வந்துருச்சான். அதனால நான் தனியா வர வேண்டியதாயிடுச்சு. அது சரி, நீங்க என்ன கோவிலுக்குள்ள இருக்கீங்க? கதவு தாப்பால் போட்டுக்கிட்டு என்ன பண்றீங்க? அது பூசாரி விசேஷ பூஜை பண்ணணும்னு சொன்னாரு, அதான் உள்ள உட்காந்துருந்த. அவரு இப்ப இங்க இல்ல. இந்த கதவு காத்துல சாத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, சரி சரி. இந்த பாருமா, இது ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். பொண்ணுங்க தனியா வரதுக்கு இது பாதுகாப்பான இடமே இல்ல. சீக்கிரமே தரிசனத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போ, சரியா? மாமா, ஒரு நிமிஷம். சொல்லுமா. மாமா, போற வழியில என்ன கோவில் வாசல்ல இறக்கி விட்டு போறீங்களா? பாத்தீங்களா அமிர்தா, அம்மாவோட முகத்துல எவ்வளவு சந்தோஷம்னு. அம்மா உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. அம்மா மட்டும் இல்லைங்க, நானும் உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். சொல்லுங்க, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன நிச்சயமா காப்பாத்துவீங்கல்ல? இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம்? ஏதாவது ஆயிடும்னு நாம எதுக்கு நினைக்கணும்? ஆயிடும்னு நான் சொல்லலைங்க. ஒருவேளை ஏதாவது ஆச்சுன்னா நீங்க என்ன காப்பாத்திடுவீங்கல்ல? என்னங்க இவ்வளவு ஆழமா என்ன யோசிக்கிறீங்க? என்னாச்சு? உங்களுக்கு எதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறீங்களா? உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே ஆகாதுங்க. என் அமிர்தாவுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். அப்படி ஒருவேளை உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா என் உயிரை பணைய வச்சாவது உங்களை நான் காப்பாத்திடுவேங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும் அர்ஜுன். எனக்காக நீங்க உங்க உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அதே நம்பிக்கைய உங்களுக்கு கொடுக்கிற நிலைமையில நான் இல்லையே. அத நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்க போறேன்? என் வாழ்க்கையோட லட்சியங்கள் வேற மாதிரி இருக்கு. அதையெல்லாம் உங்ககிட்ட நான் எப்படி சொல்ல போறேன்? என்ன சமிர்தா, ஏன் கண் கலக்குறீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? நீங்க எப்பேற்பட்ட தெய்வ பக்தன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. அந்த தெய்வத்து மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையும் பக்தியும் உங்களும் என்னையும் என்னைக்கும் காப்பாத்தும்னு எனக்கு தெரியுங்க. ஆனா இப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் சரி, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க என்ன காப்பாத்திடுவீங்கல்ல? என்னுடைய வருகை ஒரு புதிய திருப்பத்தையே ஏற்படுத்த போகுது.
எதிரிங்களுடைய அழிவுக்கு புது புது தந்திரங்கள் எல்லாம் நாம உருவாக்கிட்டே இருக்கணும். நம்ம பழி வாங்குறதுல முதல் பலி அந்த அர்ஜுனா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன் அமிர்தா எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களையே உயிரை நினைக்கிற இந்த அர்ஜுனோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நீங்க என்ன அப்ப காப்பாத்திடுவீங்கல்ல? நீங்க எப்பயுமே எனக்கு துணையா இருப்பீங்களா அமிர்தா? எனக்கு கஷ்டம் வந்தா அதை நீங்க பகிர்ந்துக்குவீங்கல்ல? அமிர்தா, அது சரி, இவ்வளவு தூரம் கோவிலுக்கு வரும்னு வீட்டுல சொல்லிட்டு வந்திருக்கல்ல? இல்லனா வீட்டுல பயப்படுவாங்க அதான். இல்ல மாமா, அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். தரிசனம் முடிஞ்சதும் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க. அப்ப சரி. ஆமா, எந்த கோவில இறக்கி விடணும் நீ சொல்லவே இல்ல. அது எந்த கோவிலா இருந்தாலும் பரவாயில்ல. கோவில் எதுவா இருந்தா என்ன, சாமி தானே முக்கியம். போற வழியில எந்த கோவில் முதல்ல வருதோ அங்க நிறுத்துங்க. என்ன அமிர்தா நீ இப்படி சொல்ற? அது அப்படி இல்ல மாமா, இன்னைக்கு ஏதாவது 5 தெய்வங்களை தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். அதான் 4 கோவில் தரிசனம் பண்ணிட்டேன். இன்னும் ஒரே ஒரு கோவில் தான். ஒரே ஒரு கோவில்ல போய் தரிசனம் பண்ணா போதும், என் விரதம் முடிஞ்சிடும். அது சரி, இன்னைக்கு என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்க? அப்படியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நீங்க ரொம்ப நாள் கழிச்சுல எங்க எல்லாரையும் பாக்குறீங்க, அதான் உங்களுக்கு அப்படி தோணுது. அப்படியும் இருக்கலாம். அது சரி அமிர்தா, வீட்லலாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு மருமகள் அந்த வீட்டுல எல்லா வேலையும் நீ கரெக்டா செய்யறன்னு வாணி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவா. இருந்தாலும் மாமா, இப்போல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயமா இருக்க? எதுக்குமா? அதான் மாமா, சமீபத்துல வீட்ல நடக்கிற எல்லா சம்பவங்களும், அப்புறம் அந்த சித்தையா பேசுற பேச்செல்லாம் வீட்ல ஆளுக்கு ஒரு கதையா சொல்லி பயமுறுத்துறாங்க. யாருக்கு எப்ப என்ன ஆகும்னு பயமா இருக்கு மாமா. அமிர்தா, நீ எதை பத்தியும் கவலைப்படாதம்மா. நீ ஏன் இப்படி பயப்படுறன்னு எனக்கு நல்லா புரியுது. நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ருத்ரா எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தன்னோட குடும்பத்தை காப்பாத்துவான்ற நம்பிக்கையை நான் உனக்கு கொடுக்கிறேன். அதுக்காக நான் மொத்த நாக குடும்பத்தை எதிர்க்கிற நிலைமை வந்தாலும் பரவாயில்ல, நாக குலத்தையே நான் மொத்தமா அழிச்சிடுவேன். என்ன சொன்னீங்க? மொத்த நாக குலத்தையே நீங்க அழிச்சிடுவீங்களா? ஆமா அமிர்தா, அந்த நாக குலத்தால நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் 1-2. இப்ப என்கிட்ட நிறைய சக்திகள் இருக்கு. நான் மனசு வச்சா இந்த நிமிஷமே நாக குலத்தை ஒட்டுமொத்தமா அழிக்க முடியும். டேய் பாவி, எவ்வளவு திமிரு அகங்காரம்டா உனக்கு! உன்னுடைய இந்த அகங்காரம் தாண்டா நான் வேரோட புடுங்கி எரியறதுக்கு வந்திருக்கேன். பார்த்துக்கிட்டே இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட ஆயுள் முடியும். நான் நாகங்களுக்கு எதிராக பேசும்போது இவ ஏன் இவ்வளவு கோவப்படுறா? இவ நடவடிக்கையே சந்தேகப்படுற மாதிரி இருக்க. என்னது அமிர்தா?
அமிர்தா கழுத்துல ஒரு மச்சம் இருக்கு. இத்தனை நாளா இது இல்லையே. எனக்கு சந்தேகம் அதிகமாகுது. இவ அமிர்தா இல்லையோ?